நாலேஜ் அண்ட் கரிக்குலம்னா தேர்ட் யூனிட் நம்ம பார்க்கலாம். தேர்ட் யூனிட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிக்குலம் டிசைன் பற்றியும் ஆர்கனைசேஷன் ஆஃப் நாலேஜ் இதை பற்றின டாப்பிக்கு. கரிக்குலம் டிசைன் போது இப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னாவே அதுக்கு என்ன வேணும், டிசைன் வேணும் இல்லையா, பிளான் வேணும். ஹால் இங்கே இருக்கணும், கிச்சன் இங்கே இருக்கணும். அப்போ நம்ம ஒரு படிப்பு படிக்கும் போதும் அந்த படிப்புக்கு இந்த சப்ஜெக்ட்டு இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டிசைன் வேணும். அப்போ அதை பற்றின ஒரு இதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க. இதில் டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிக்குலம் டிசைன்றது இஸ் டிஃபைன்ட் as a substance or organization of goals and culture content, so arranged as to reveal potential progression through levels of schooling. ஸோ levels of schooling போது அது grade 1 to 2, அதுக்கப்புறம் grade 4 to 6 to 8 இந்த மாதிரி நம்ம படிக்கிறோம் இல்லையா. அப்போ ஹையர் செகண்டரிக்கு எப்படி இருக்கும், மிடில் ஸ்கூலுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறம்போது அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் இது. ஓகே, ஸோ அதை என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம என்ன கோல்ஸ் அச்சீவ் பண்ண போகிறோம், அந்த அகடமிக் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கோல்ஸ் என்ன கண்டென்ட், என்ன கல்ச்சர் கண்டென்ட்டை நம்ம கொடுக்க போகிறோம், இந்த பாடங்கள் தான் படிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கொண்டு போகிறது. அது ஒரு ப்ரோக்ரஸில் போகணும் அப்படிங்கிறது. அந்த லெவல்ஸ் ஆஃப் இப்போ 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 6th ஸ்டாண்டர்ட் பாடம் எடுத்துகிட்டு 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5th ஸ்டாண்டர்ட் பாடம் எடுக்க முடியாது இல்லையா. அது ப்ராக்ரஸை நோக்கி போகணும். அடுத்தடுத்த லெவல்ஸ்க்கு ஒரு இதில் கற்றுக்கிட்டாங்க, எடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் சிங்கிள் டிஜிட் கற்றுக்கிட்டாங்கன்னா அடுத்தது டபுள் டிஜிட், அடுத்தது ரிமைண்டர் அண்ட் ஸோ ஆன் இந்த மாதிரி நம்ம கொண்டு போகும்போது தான் ப்ரோக்ரஷன் இருக்கும் ஒரு டீச்சிங்கில் அப்படிங்கிறது தான் இங்கே டிசைனுக்கு சொல்கிறாங்க. ஹில்டா டாபான்றவங்க அவங்க என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க கரிக்குலம் டிசைன் அப்படின்னு சொன்னால், ஹில்டா டாபா டிஃபைன் கரிக்குலம் டிசைன் அஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸோ நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், அதுதான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. which identifies the elements of the curriculum, states what their relationship are to each other and indicate the principles of organization and the requirement of that organization for the administrative conditions under which it is to operate. So இதனுடைய தொடர்புகளை ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக அதை கரிக்குலம் எலிமெண்ட்ஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். இதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது சாப்டர் 1 சாப்டர் 2 இந்த சிலபஸ்ஸு அப்படி போகிறது. இது எல்லாத்துக்கும் தொடர்புடையது, ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன இருக்குது, எதை இண்டிகேட் பண்ணுது, கொள்கைகளை இண்டிகேட் பண்ணுது, இதை என்ன தேவைகளோ அது சொல்லுது அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய என்னது கரிக்குலம் டிசைன். அதை for the administrative conditions under which it is to operate. ஸோ அது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கண்டிஷன்ஸோடு நம்ம இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத கொண்டு போகிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யார் சொல்கிறாங்கன்னா ஹில்டா டாபா சொல்கிறாங்க. ஜான்சன்றவங்க அவங்க சொல்கிறாங்க என்னன்னா, கரிக்குலம் டிசைன்னா ஐடென்டிஃபைடு 3 notions ஆஃப் த கரிக்குலம் டிசைன். கரிக்குலம் டிசைனுடைய 3 notionsை அவங்க சொல்கிறாங்க. அதில் அது என்னென்னா, an arrangement of selected and ordered learning outcomes intended to be achieved through instruction. ஸோ ஏதோ ஒரு எந்த ஒரு இதுனாலும் லேர்னிங் அவுட்கம்ஸ்னாலும், அதாவது இப்போ நீங்கள் படிக்க சொல்லித்தரீங்க, அந்த படிக்க சொல்லித்தரதுலேருந்து அவங்களுக்கு என்ன புரியுதுங்கிறது தான் லேர்னிங் அவுட்கம். ஸோ அதில் அதை எப்படி நீங்கள் கொண்டு போகிறீங்க, அந்த செலக்டட் இப்போ ஃபஸ்ட்டு அடிஷன் சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் சப்ராக்ஷன் போகிறேன் அப்படின்னு நம்ம போகும்போது அந்த குழந்தைங்களுக்கு புரியும். ஸோ அதோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது, எந்த ஆர்டரில் நம்ம லேர்னிங் அவுட்கம்ஸை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலியமாக நம்ம அச்சீவ் பண்ணதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது, an arrangement of selected and ordered learning experiences to be provided in an instructional situation. ஸோ மற்றவங்களுக்கு சொல்லி தந்தால் தானே அவங்களுக்கு புரியும், இந்த ஆர்டரில் படிங்க, இதை செலக்ட் பண்ணி படிங்க, இதுதான் ஈஸி, இது அவங்களுடைய கற்றலினுடைய அனுபவத்தின் மூலியமாக அவங்க கற்றுக்குறாங்க அப்படிங்கிறது தான். லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக இதில் கற்றுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே லேர்னிங் அவுட்கம்ஸ் மூலியமாக இதை சொல்லி கொடுத்தா அந்த குழந்தை இதை புரிஞ்சுக்கும் அப்படிங்கிறது தான் லேர்னிங் அவுட்கம். இப்போ கரிக்குலம் டிசைன்னா என்னன்னு நான் சொல்கிறத வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கரிக்குலம் டிசைன்றதை புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ எதை அச்சீவ் பண்ணியிருக்கேன் நான், அந்த டாப்பிக்கை நான் என்ன சொல்லித்தர போகிறேனோ அதை புரிஞ்சுக்கிறதுக்காக லேர்னிங் அவுட்கம்ஸுங்கிறது அதுதான். ஸ்கீம் ஃபார் பிளானிங் அண்ட் ப்ரொவைடிங் லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ், அனுபவங்களை கொடுக்கறது. ஓகே, இந்த
போய் ஒரு இடத்துல நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க, அந்த அனுபவத்தை அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறது. ஒரு ஜூக்கு போகிறாங்க, அந்த ஜூவில் இருக்கிற எல்லா லைன்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறாங்களே, எல்லா அனிமல்ஸையும் அவங்க நேராக பார்க்குறாங்கன்றது ஒரு அனுபவத்தின் மூலியமாக. ஸோ அதை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான், அதை ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இப்போ இது 3 படியாக இருக்குன்னு ஜான்சன் சொல்கிறாங்க. இதுதான் கரிக்குலம் டிசைனோட டெஃபினிஷன். நீங்கள் ஏதாவது ஒரு டெஃபினிஷனை படிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் ஆஃப் கரிக்குலம் டிசைன்னா நீங்கள் அந்த கரிக்குலம் டிசைனோட டெஃபினேஷன் எழுதி அதுக்கு கீழே அதோட கண்டென்ட் எழுதணும். இப்போ காம்பனன்ட்ஸ் அப்படிங்கும்போது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல் கரிக்குலம் டிசைன் இன்வால்வ் 4 எலிமெண்ட்ஸு, 4 எலிமெண்ட்ஸை கொண்டது தான் இந்த கரிக்குலம் டிசைனுடைய காம்பனன்ட்ஸு. அப்போ காம்பனண்ட்டுன்னும் போது என்னது, முதல்ல நீங்கள் எதை பற்றி என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது, எதை பற்றி சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறது, அந்த அப்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதை வச்சு நீங்கள் இந்த நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான். ஓகே, அந்த நோக்கத்தை நோக்கி நம்ம போகணும் இல்லையா, அன்றைக்கி பயணிக்கணும். அப்போது அது மாதிரி இந்த நோக்கம் என்ன, நீங்கள் படிக்க சொல்லி தரீங்கன்னா அந்த நோக்கம் என்ன. அதுக்கப்புறம் கண்டென்ட்டுன்னும் போது என்ன சப்ஜெக்ட் மேட்டர், இதில் என்னென்ன இருக்குது சாப்டர்ஸு அப்படிங்கிறது தான். அடுத்தது லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ். ஓகே, இதில் என்ன கற்றல் அனுபவங்கள் இருக்கிறது. அடுத்தது எவாலுவேஷன்னும் போது இதில் என்ன நீங்கள் கடைசியில் ஃபைனல் அவுட்புட் என்ன கிடச்சிச்சு அப்படிங்கிறது தான் இங்கே இருக்குது, எவாலுவேட் பண்ணுறது. ஸோ இந்த 4 வச்சு தான் அந்த கரிக்குலம் டிசைன்றது இருக்குது. அதாவது அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கணும் இல்லையா, என்ன அப்ஜெக்டிவ், என்ன பற்றி எதை வச்சு டீச் பண்ண போகிறீங்க, என்ன சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் நீங்கள் டீச் பண்ண போகிறீங்க, என்ன மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி டீச் பண்ண போகிறீங்க, எப்படி நீங்கள் இதை எவாலுவேட் பண்ண போகிறீங்க. எவாலுவேட்னும் போது நம்ம எக்ஸாம்ஸ் தான் நம்ம சொல்கிறோம். இப்போ குவார்ட்டர்லி, ஹாஃபலி, டேர்ம் 1, டேர்ம் 2 அண்ட் ஸோ ஆன். அடுத்தது தேவைகள் என்ன, நீட்ஸ் ஆஃப் த லேர்னர் அண்ட் சொசைட்டி. நீட்ஸ் இல்லையா, ஏன் இந்த தேவை லேர்னருக்கும் சொசைட்டிக்கும் இந்த கரிக்குலம்ன்றது ஏன் தேவை. கரிக்குலம் ஷுட் அட்ரஸ் த நீட்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். கரிக்குலம்ன்றது யாருடைய தேவைகளை சந்திக்கிறதா இருக்கணும்னா, ஒரு குழந்தைகளுடைய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மாணாக்கர்களுடைய தேவைகளை சந்திக்கிறதா இருக்கணும். அவங்களுக்கு பிடிச்சதாகவும் இருக்கணும். இட் ஷுட் ஆல்சோ ட்ரை டு பிரிங் அவுட் அ நியூ சோஷியல் ஆர்டர். இன்னும் இந்த படிக்கிறது மாத்திரம் இல்லாமல் மற்ற சமூகத்தினுடைய சூழ்நிலைக்கும் அவங்கள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுலையும் அது இருக்கணும் அப்படிங்கிறது தான். Thus, curriculum has to show concern for both the needs of the individual and the society. ஸோ கரிக்குலம்ன்றது இண்டிவிஜுவலுக்கு மாத்திரம் இல்லை, தன்னை மேம்படுத்துறதுக்கு மாத்திரம் இல்லை, தன்னுடைய அறிவு வளர்ச்சிக்கு மாத்திரம் இல்லை, சமூகத்தில் இருக்கிற வளர்ச்சிக்கும் சேர்ந்தது தான் இது அப்படிங்கிறதான். அடுத்தது எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ்ன்ற போது ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபோக்கஸிங் த கோல்ஸ் டு பி அச்சீவ்ட் இன் த லைட் ஆஃப் த நீட்ஸ் ஆஃப் த லேர்னர் அண்ட் த சொசைட்டி. அப்போ நோக்கம் என்ன, உங்களோட கோல் என்ன அப்படிங்கும்போது எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும்னா, லேர்னர்ஸோட நீட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும். அதே மாதிரி சமூகத்தையும் அது ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறது தான். லேர்னர்ஸோட தேவை என்ன, இந்த குழந்தைங்களுக்கு எது தேவை, எதை கற்றுக்கிட்டா அவங்க ஃப்யூச்சருக்கு நல்லது, எது அவங்க அப்ளை பண்ண முடியும், அப்போ சமூகத்துக்கு அவங்க எப்படி போய் அதில் சமாளிக்க முடியும், அதை நோக்கி இருக்கணும் எய்ம்ன்றது. They form the basis for selecting the contents of the curriculum as well as the nature of the learning experiences to be provided. ஸோ இது என்ன பண்ணுது, கண்டென்ட் கரிக்குலம் என்ன நம்ம கரிக்குலமில் கொண்டு வர போகிறோம், அவங்களுடைய அனுபவங்கள் என்ன, இது எல்லாத்தையும் நமக்கு சொல்கிறது தான் இது. கண்டென்ட் ஆர் சப்ஜெக்ட் மேட்டர்ஸ்னால் என்ன இருக்கும், திஸ் ரெஃபர்ஸ் டு அது ஒரு ஃபேக்டாக இருக்கலாம், இல்லை கான்செப்டாக இருக்கலாம், இல்லை கொள்கைகளாக இருக்கலாம் இல்லையா. ஸோ எதை பொறுத்து இருக்கும், சப்ஜெக்ட் மேட்டர்ன்ற போது இதுதான் ஃபேக்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஃபார் எவ்ரி ரியாக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், அப்புறம் அதில் இருக்கிற கான்செப்ட் என்ன, அதுக்குள்ள கொள்கைகள் என்ன, இதெல்லாம் கொண்டு போகிறது தான். இது எதுக்காக நம்ம கொண்டு போகிறோம், டு டெவலப் நாலேஜ், அறிவை வளர்க்குறதுக்காகவும் திறமைகளை வளர்க்குறதுக்காக, ஸ்கில்ஸ் அண்ட் வேல்யூஸ் ஃபார் அமாங் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதில் இருக்கிற வேல்யூஸும் அவங்களுக்கு போகும் அப்படிங்கிறதுக்காக தான். கண்டென்ட்ஸ் ஆர் கேர்ஃபுல்லி சோசன். இந்த கண்டென்ட் தான் நம்ம கொடுக்கணும், எல்லாத்தையும் இஷ்டம். இப்போ பாருங்கள், நெட்டில் எல்லா சம்மந்தப்பட்டதும் இருக்குது. ஒரே கண்டென்ட்டை 4 விதமாக பேசுகிறாங்க. ஒரு டாப்பிக்குன்னு எடுத்துகிட்டு அந்த டாப்பிக்கை 4 விதமாக பேசுகிறாங்க, நிறைய விதமாக போகுது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் குழந்தைங்களுக்கு இதன் மூலியமாக ஒரு சாப்டரு ஏதோ ஒன்று கொடுக்கும்போது அதில் எப்படி இவங்க கற்றுக்குறாங்க அப்படிங்கிறதான்.
ஸோ ஆஸ் டு ஃபுல்ஃபில் த நீட்ஸ் ஆஃப் த லேர்னர்ஸ் அண்ட் த டிமாண்ட்ஸ் ஆஃப் த சொசைட்டி. இது வந்து நம்மளுடைய லேர்னர்ஸோட நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுதா, அதே மாதிரி சொசைட்டியோடைய டிமாண்ட்ஸையும் இது ஃபுல்ஃபில் பண்ணுதா இந்த கண்டென்ட் மூலியமாக அப்படிங்கிறத நம்ம உள்நோக்கணும். Contents are achieving its aims and objectives. Textbooks and reference books are the usual sources which amplify the subject matters prescribed for any course of study. ஸோ கண்டென்ட்ஸுங்கிறது எதை வச்சு நம்ம படிக்கிறோம், எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸை எதன் மூலியமாக நம்ம அச்சீவ் பண்ண முடியும், டெக்ஸ்ட் புக் கொடுக்கறது மூலயமா, இல்லை ரெஃபரன்ஸ் புக் கொடுக்கறது மூலயமா, இல்லைனா இதெல்லாமே யூஷுவலான சோர்ஸஸ் இல்லையா. இதை வச்சு தான் நம்ம வந்து என்ன பிள்ளைங்க படிக்க போகிறாங்க, என்ன அவங்க கொண்டு போகிறாங்கன்றதே நம்ம அதில் தான் கொடுக்குறோம். விச் ஆம்ப்ளிஃபை த சப்ஜெக்ட் மேட்டர். இதில் வந்து என்ன இருக்குது, சப்ஜெக்ட் மேட்டர் எதை பற்றி, சயின்ஸ் சப்ஜெக்டா, மேக்ஸ் சப்ஜெக்டா, அந்த மேட்டர் என்ன, அவங்க என்ன கோர்ஸ் படிக்க போகிறாங்க, என்ன கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி அவங்களுக்கு அப்படிங்கிறத ப்ரிஸ்கிரைப் பண்ணுது அப்படிங்கிறது தான். அடுத்தது டீச்சிங் லேர்னிங் மெத்தட்ஸ். டீச்சிங் லேர்னிங் மெத்தட்ஸ்னால் என்ன, நம்ம கற்பிக்கிறோம், அவங்க கற்றுக்கொள்கிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் இந்த டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணால் நம்ம குழந்தைங்களுக்கு ஈஸியாக புரியும், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் அவங்களுக்கு ஈஸியாக நமக்கு வந்து சொல்லித்தர முடியும், புரிய வைக்க முடியும். அடாப்டட் பை அ டீச்சர் டு ரீச் அவுட் த சப்ஜெக்ட் மேட்டர் கண்டென்ட் டு ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் constitute the teaching method. Teaching methods are chosen keeping in mind the nature of the content to be presented and the objectives to be achieved. ஸோ அந்த அப்ஜெக்டிவ் என்ன, அந்த அப்ஜெக்டிவை நீங்கள் வந்து அடையணும் இல்லையா, அச்சீவ் பண்ணணும். இதுதான் நான் சொல்லித்தர போகிறேன் இன்றைக்கி. அடிஷனில் 1 digit அடிஷன் நம்பர்ஸை அவங்க வந்து கற்றுப்பாங்க அப்படிங்கிறது தான் அப்ஜெக்டிவ்னால், அதை அவங்கள கற்றுக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன டெக்னிக் யூஸ் பண்ணலாம். 5 பென்சில் எடு, கலர் பென்சிலு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 5 எரேசரை எடு, ஏதாவது ஒன்று நம்ம எடுத்து ஆட் பண்ண சொல்லலாம். 5 ஃபிங்கர்ஸை காட்டு, அடுத்த 3 ஃபிங்கர்ஸை காட்டு, எவ்வளோ ஃபிங்கர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஆட் பண்ண வைக்கலாம். அப்படிங்கிறது எப்படின்னா, நான் அப்ஜெக்டிவை அடைஞ்சிட்டேன், அதுக்கப்புறம் அவங்க ஆட் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா, எந்த ஃபிங்கர்ஸை வேணாலும் காட்டினாலும் என்ன வேணாலும் ஆட் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா அதுதான் வந்து கோல் அச்சீவ் பண்ணிட்டேன், அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதுக்கு என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணேன், அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன், அதனால் அந்த குழந்தைங்களுக்கு புரியுதா, இந்த லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படி சொல்லித்தரணும், அடுத்த லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேறு மாதிரி நம்ம சொல்லித்தரணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு போய் விடணும். இதுதான் வந்து டீச்சிங் அண்ட் லேர்னிங் மெத்தட்ஸ். ஓகே, எவாலுவேஷன் போது மெஷர்ஸ் த லேர்னிங் அவுட்கம்ஸ் ஆஃப் த லேர்னர் in terms of proposed objectives. It also indirectly assesses the efficiency of the instructional methods and the relevance of the content employed. எவாலுவேஷன்னா என்ன, கடைசியில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டெஸ்ட்டு வைப்பீங்க, எக்ஸாம் வைப்பீங்க, அதில் அவங்க எழுதுவாங்க, அதை எழுதின உடனே பேப்பரை வச்சு திருத்துவாங்க, அதுக்கப்புறம் சைன் நடக்கும் இல்லையா. ஸோ இதுதான் நம்ம எவாலுவேஷன்ற போது நடக்குது. இவங்க என்ன லேர்னிங் அவுட்கம் எப்படி இருக்குது, நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க, அவங்க கற்றுக்கிட்டாங்க, டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிங்க, ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்க, நீங்கள் அடிஷன் தான் சொல்லித்தரேன், நீங்கள் அடிஷனை கற்றுக்கிட்டாங்க. அப்போ அவங்களோட அவுட்கம் எப்படி இருக்குது, அந்த லேர்னரோட அவுட்கம் என்ன இருக்குது, அந்த அப்ஜெக்டிவ்ஸை அதை அடைஞ்சிச்சா, அந்த அப்ஜெக்டிவ்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸை நம்ம சொல்லித்தரோம். அப்போ அந்த லேர்னிங் அவுட்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கற்றுக்கிறது தான். இட் ஆல்சோ இன்டைரக்ட்லி அசஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸ் அண்ட் த ரிலவன்ஸ் ஆஃப் த கண்டென்ட் எம்ப்ளாய்ட். ஸோ இதை அசஸ் பண்ணுறது, நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மெத்தட் கரெக்டாக, இந்த ஃபிங்கர்ஸை வச்சு என்ன வச்சது கரெக்டாக, இல்லை வேறு ஏதாவது உரிச்சு என்ன வைக்கலாமா, கவுண்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் இங்கே இருக்குது. நம்மளை அசஸ் பண்ணிக்கிறது. ஓகே, நல்ல மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம், எல்லா பிள்ளைகளுக்குமே அடிஷன் தெரியுது அப்படிங்க. தஸ் எவாலுவேஷன் ப்ரொவைட்ஸ் ஃபீட்பேக் டு த டீச்சர்ஸ் ரிகார்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங். ஸோ அப்போ எவாலுவேஷன்றது என்னது தான், டீச்சர்ஸ்க்கு இன்னும் ஃபீட்பேக்கை கொடுக்குது. ஓகே, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் லேர்ன் பண்ணியிருக்காங்க, இல்லை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியல, அப்போ நம்ம டீச்சிங் மெத்தடை மாற்றணும் அப்படிங்கிறது தான். Teaching method employed and the content used to develop learning experiences so that the teacher can initiate necessary modifications. ஸோ இதில் மாற்றிக்கலாம், இதில் நாம் இப்படி மாற்றினா ஈஸியாக எல்லாருக்கும் புரியும், இதில் ஓகே எல்லாருமே கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத இங்கே கொடுக்கறதான். while taking up further instructions activities. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய டீச்சிங் மெத்தட்ஸையும் மாற்றிக்கணும், மாடிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோர்ஸஸ் ஆஃப் கரிக்குலம் டிசைன். கரிக்குலம் டிசைனோட சோர்ஸ் என்ன, எங்கேருந்து நம்ம கொண்டு வரோம், சயின்ஸ்லேருந்து. ஓகே, இதில் 5 சோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க. 5 சோர்ஸஸில் ஃபஸ்ட்டு சயின்ஸ் வருது. சயின்ஸை வச்சு நம்ம கரிக்குலம் டிசைன் பண்ணலாம். அதே மாதிரி சொசைட்டியை
கருத்தில் நம்ம கொள்ளணும். சமூகத்தை கருத்தில் கொண்டு நம்மளுடைய கரிக்குலம் டிசைனை நம்ம உருவாக்கலாம். அடுத்தது மாரல் டாக்ட்ரைன் இருக்கணும். மாரல் வேல்யூஸ் இருக்குதான்றதை அங்கே பார்ப்பாங்க. நாலேஜ் வளரணும் இந்த குழந்தைங்களுக்கு. லேர்னர் இவங்க எல்லாத்தையுமே நம்ம கருத்தில் வச்சு நம்மளால் கரிக்குலம் டிசைன்ஸை கொண்டு வரணும். இவங்க தான் சோர்ஸ். சயின்ஸுங்கிறது த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சயின்ஸ். ஏன் as a source? It ensures the usage of the scientific methods. Elements that are included can be observed and quantified. The skill of problem solving is prioritized due to the reflection of cognitive psychology. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று தான் இந்த சோர்ஸ்லேயே ஃபஸ்ட்டு சோர்ஸ் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சயின்ஸ் தான். அந்த சயின்ஸ் என்ன பண்ணுதுன்னா நிறைய சயின்டிஃபிக் மெத்தடை யூஸ் பண்ணுது அப்படின்றாங்க. அதை யூஸ் பண்ணுதான்றதை என்ஷோர் பண்ணணும், உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. எலிமெண்ட்ஸ் தட் ஆர் இன்க்ளூடட் கேன் பி அப்சர்வ்ட் அண்ட் குவான்டிஃபைடு. என்னென்ன எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அப்சர்வ் பண்ணணும். அதே மாதிரி அது ஓகேவா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். த ஸ்கில் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் இஸ் ப்ரையாரிட்டைஸ்டு. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இங்கே இருக்கா? ஓகே, ஒரு சயின்ஸில் இந்த ஆசிடையும் அந்த ஆசிடையும் ஒன்றா சேர்த்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ இந்த ஆசிடையும் இதையும் ஒன்றா சேர்க்கக்கூடாது, இந்த கெமிக்கலை ஒன்றா சேர்க்கக்கூடாது, சேர்த்தா நமக்கு ப்ராப்ளம். அப்போ அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது? அப்போ அந்த ப்ராப்ளம் சால்விங் இங்கே ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், முதன்மையாக கொண்டு வரணும். டியூ டு த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் காக்னேட்டிவ் சைக்காலஜியோட ரிஃப்ளெக்ஷனால் அறிவு சார்ந்த சிந்தனைகள் அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது தான். எக்ஸாம்பிள், ஹவு டு டீல் வித் ரியாலிட்டி இன் விச் நாலேஜ் இன்க்ரீசஸ் எக்ஸ்ட்ரீம்லி குவிக்லி. ஸோ எப்படி நம்ம நாலேஜை யூஸ் பண்ணணும், ஸோ எவ்வளோ சீக்கிரமாக அப்படிங்கிறதும் ரியாலிட்டியில் நம்ம யூஸ் பண்ணுறதை வச்சு அவங்க சொல்கிறாங்க. அடுத்து சொசைட்டிங்கிறது செகண்ட் சோர்ஸ் இல்லையா? சொசைட்டிங்கிறது அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இட் என்ஷோர்ஸ் தட் எடுகேஷன், இது கல்வியை வருத்தி கொடுத்தது வில் பி பேஸ்ட் ஆன் சோஷியல் சிச்சுவேஷனை பேஸ் பண்ணியிருக்கணும். உங்கள் கல்வி எதை சமூகத்தையும் உட்கொண்டதாக இருக்கணும். எல்லா கல்ச்சர்ஸையும் நம்ம மதிக்கணும், எல்லா பண்டிகைகளையும் நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிறதுல இருக்கணும். ஒரு பண்டிகையை மட்டும் நான் கொண்டாடுவேன், ஒரு இதை மட்டும் கொண்டாடுவேன் அப்படி நம்மளுடைய இது என்ன இருக்கக்கூடாது, நம்மளுடைய கல்வி இருக்கக்கூடாது. அது எல்லாத்துக்கும் சமமானதாக இருக்கணும். இட் அப்பியர்ஸ் ஆஸ் ஏஜென்ட் ஆஃப் எ சொசைட்டி தட் சர்வ் சோஷியல் இன்ட்ரெஸ்ட், எம்ஃபசைஸ் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்ட் அஸ் வெல். ஸோ இது சொசைட்டிக்கு எப்படி சர்வ் பண்ணுது? சோஷியல் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கொடுக்குது. சமூகத்தில் நம்ம இந்தந்த செயல்கள் எல்லாம் மாற்றணும், இந்த பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்ட்டு இல்லை இந்த எக்கனாமிக் கான்டெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி கூட என்ன இருக்கிறதுனால நம்ம சொசைட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். டைவர்சிட்டி கேன் பி எம்ஃபசைஸ்ட் த்ரூ தி டாஸ்க் விச் டிஸ்கஸ் பீப்புள் ஆஃப் வேரியஸ் நேஷ்னாலிட்டிஸ் வித் டிஃப்ரெண்ட் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ். எந்த நேஷ்னாலிட்டியாக இருக்கட்டும், அவங்க இந்தியனாக இருக்கலாம், சைனீஸாக இருக்கலாம், யாராக இருக்கட்டும், எல்லாரையும் நம்ம மதிக்கணும். ஏன்னா டைவர்ஸான நம்ம வேர்ல்டே டைவர்ஸ் தான் இல்லையா? பலவேறுபட்ட மக்கள் நம்மளோட இருப்பாங்க. அதில் பணக்காரங்க இருக்கலாம், ஏழைகள் இருக்கலாம், நடுத்தர மக்கள்கள் இருக்கலாம். இந்த வித்தியாசங்கள்லாம் எதுலேயும் பார்க்காம அதை சொல்கிற மாதிரி ரிலீஜியன்ஸ் இருக்கலாம், எல்லாரையும் சமமாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கல்வி சமூகத்தை ஒரு எடுகேஷனை நம்ம டிசைன் பண்ணும்போது, கரிக்குலம் டிசைன் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம கருத்தில் கொள்ளணும். அடுத்தது மாரல் டாக்ட்ரைன் போது அது தேர்ட் சோர்ஸ். As a rule, professionals refer to the great thinkers of the past to support their focus on context, underlying that some things are of great importance than others. சில விஷயங்கள்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா மற்ற எல்லாத்தையும் விட அப்படிங்கிறதான். மாரல் டாக்டரின்றது மூணாவது சோர்ஸு. இதில் நிறைய கிரேட் திங்கர்ஸ்லாம் இருக்காங்க. மகாத்மா காந்தி சொல்லியிருக்காங்க, இப்படி சொல்லியிருக்காங்க. அவங்க சத்தியாகிரகம், அவங்க போர் எடுக்கலை, துப்பாக்கி எடுக்கலை, கத்தி எடுக்கலை, அவங்க அமைதியாக இருந்து போராடினாங்க, தன்னுடைய இதை பெற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரியான கிரேட் திங்கர்ஸ் எல்லாம் கூட அவங்க மாரல் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. த ரெஃபரன்ஸ் கேன் பி மேட் டு ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் அக்கார்டிங் டு த விச் மாரல்ஸ் அண்ட் வேல்யூஸ் ஆர் டிட்டர்மைன். இப்போயும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ்லாம் மாரல் இருக்கும் இல்லையா, அவங்களுடைய கேட்டகிசம் நடத்துவாங்க, அது மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே என்ன இருக்காங்க, மாரல் வேல்யூஸுங்கிறது ஒரு சப்ஜெக்ட். Denomination education institutions, they provide students with general knowledges like
all other establishments but also focus on religion in addition to that. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொன்னேன். என்னது, மாரல் கிளாஸ் நடக்கும், சைமல்டேனியஸாக கேட்டகிசம் கிளாஸ் நடக்கும். ஸோ இது மாதிரியும் ரிலீஜியஸாக இதுக்கு கூட அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத. அதுலேயும் மாரல் வேல்யூஸ் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, சமூகத்தோட எப்படி நம்ம இணைந்து வாழணும் அப்படிங்கிறத. அடுத்தது நாலேஜுங்கிறது ஃபோர்த்து சோர்ஸ். ஆஸ் இட் இஸ் கிரிட்டிக்கல் இன் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் எடுகேஷன் to provide students with knowledge and skills. This source is often considered to be among the main ones. இருக்கிறதுலே மெயினானது என்னது, குழந்தைங்களுடைய அறிவு வளர்ச்சி வளரணும், அந்த அறிவு கரெக்டான பாதையில் வளரணும், கரெக்டான ஸ்கில்ஸ் திறமைகள் எல்லாத்தையும் வளர்த்து விடுறதுக்கு தான் முக்கியமானது இல்லையா நாலேஜ் வளருது. அப்போ ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்கணும் ஒரு கல்விக்கு அப்படின்னா, அவங்களோட நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை வளர்க்கக்கூடியதாக அது இருக்கணும், ப்ரொவைட் பண்ணக்கூடியதாக அது இருக்கணும். எக்ஸாம்பிள், ஃபிசிக்ஸில் ரெஃபர்ஸ் டு த எக்ஸாக்ட் சயின்ஸ் அண்ட் இட் இஸ் to be approached step by step, while environment studies can be adapted to the specific interests. இப்போ ஃபிசிக்ஸுன்னும் போது ஃபிசிக்ஸை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் மாஸ் ஈக்குவல்ஸ் டு வாட் அப்படின்றத நம்ம கேட்க முடியாது. இந்த குழந்தைங்களுக்கு சின்னதுலேருந்து நம்ம ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்தா தான் அந்த ஃபிசிக்ஸை அவங்களால கற்றுக்க முடியும். ஆனால் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸுங்கிறது அப்படி கிடையாது, இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் போகணுன்னு இல்லை. அது ஸ்பெசிஃபிக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது அதை அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, அதை கற்றுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் போகணுன்றது அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ லேர்னர் தான் ஃபைனல் இல்லையா, லேர்னர் தான் ஃபைனலாக. Learner can be treated as a source. Learner also ஒரு source தான். In this situation, it is significant to find out information about students as much as possible because it will be used to design the curriculum. This approach was developed based on the psychological foundations that refer to cognitive research and reveal the great importance of learning by doing. ஸோ இந்த குழந்தைங்க லேர்னர்ஸ் கற்றுக்கொள்கிறவங்க குழந்தைங்க மட்டும் இல்லை, நம்மளும் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கோம், கடைசி வரைக்கும் கற்றுக்கிட்டு இருப்போம். ஸோ எல்லாருமே லேர்னர்ஸ் தான். அப்போ இந்த லேர்னர்ஸுன்னும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கள கருத்தில் கொண்டு தான் நம்மளுடைய டிசைன் இருக்கணும். அதுலேயும் சைக்காலஜிக்கல் ஃபவுண்டேஷன்றது ரொம்ப முக்கியம். குழந்தைங்களுடைய அறிவு எப்படி அந்த ஆராய்ச்சி நம்ம கொண்டு போகணும். ஓகே, அந்த ஆராய்ச்சியில் நம்ம ஈடுபடும் போது தான் அவங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதில் லேர்னிங் பை டூயிங் கற்கும் போதே அவங்க செஞ்சுக்கிட்டே கற்றுக்கிட்டாங்கன்னா, செய்முறை கல்வின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி கற்றுக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணோம். ப்ரொஃபஷனல்ஸ் ஷுட் ஐடென்டிஃபை த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தேர் லேர்னர்ஸ் ஆஸ் வெல் அஸ் தேர் பேக்ரவுண்ட் டு அடாப்ட் டு த கரிக்குலம். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் என்ன பண்ணலாம், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அந்த லேர்னர்ஸோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்களால இதை அந்த கரிக்குலமை அடாப்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம கருத்தில் கொண்டு நம்மளுடைய கரிக்குலம் டிசைன்ஸை பண்ணணும். ஸோ இது எல்லாமே என்னது, கரிக்குலம் டிசைனோட சோர்ஸஸ். ஓகே, ஸோ இதை வச்சு தான் நம்மளால் கரிக்குலம் டிசைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். அடுத்த டாபிக் என்னென்னா டிசைன் டைமென்ஷன்ஸ் அப்படிங்கும்போது கரிக்குலம் டிசைன்ஸ் கேன் பி ஈக்குவேட்டட் பை த கரிக்குலம் ஆர்கனைசேஷன். For it is arranged as the arrangement of elements into substantive whole. ஸோ இது கரிக்குலம் டிசைன்றது ஒரு கரிக்குலம் ஆர்கனைசேஷனுக்கு ஈக்குவேட் பட்டது அப்படின்றாங்க. இட் இஸ் அப்படின்னா என்னென்னா, இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, கரிக்குலம் டிசைன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணுறது. எல்கேஜிக்கு என்ன, யூகேஜிக்கு என்ன, அதுக்கு அடுத்தது என்ன, இப்படி போகும். ஸோ அதுதான் அவங்க ஒரு ஒட்டுமொத்தமாக கொண்டு வர்றது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் டெஃபினேஷன்ஸ் assumes that the curriculum developer has already thought of or perhaps formulated the aims, goals and objectives and selected the appropriate curriculum content, learning experiences and evaluation procedures. ஸோ இது என்ன வலியுறுத்துது அப்படின்னா, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸுனால் அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே இதுதான் கோலு, இதுதான் எய்மு, இந்த அப்ஜெக்டிவ்ஸை தான் நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம், இந்த கண்டென்ட்டை தான் டீச் பண்ண போகிறோம், இந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த குழந்தைங்களுக்கு கிடைக்க போகுது, இப்படி தான் நம்ம எவாலுவேட் பண்ண போகிறோன்ற ப்ரொசீஜர் எல்லாமே ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான், ஃபார்முலேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் இதுலேருந்து தெரியுது. டிசைனிங் அ கரிக்குலம் இன்வால்வ்ஸ் 2 மேஜர் டைமென்ஷன்ஸ். 2 மேஜர் டைமென்ஷன்ஸ் இதில் இருக்கா. ஒன்று வெர்டிக்கல், இன்னொன்று ஹரிசாண்டல் ஆர்கனைசேஷன்.
அப்போ வெர்டிக்கல் ஆர்கனைசேஷன்னா என்னென்னா லாங்கிடியூட்னல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கண்டென்ட்டை லாங்கிடியூடல் அரேஞ்ச்மெண்ட்டில் கொண்டு போகிறது as reflected in the presence of sequence, continuity and articulation in the curriculum. Sequence-னா என்னென்னா refers to the vertical arrangement such that new learning is based on previous learning. ஸோ ஏற்கனவே என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் புதுசாக என்ன கற்றுக்க போகிறாங்களோ அது உருவாகுது, அது அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதை லாங்கிடியூட்னல் அரேஞ்ச்மெண்ட்டுன்னும் இதை இன்னொரு பேராக அதை சொல்லலாம். இது எந்த கண்டினியூட்டி அப்படின்னும் போது இந்த கண்டினியூட்டி போன வருஷம் படித்ததனுடைய தொடர்புக்குரியதாக தான் இருக்கணும். இந்த வருஷம் வேறு எங்கேயோ இருந்து கொண்டு வந்து அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ இதை பொறுத்து தான் இங்கே கொடுத்துருக்காங்க. Decisions regarding vertical sequencing of the content are based on the following considerations: logical structure of the course, field of study, chronological learning, psychological principles of learning, learners' interest, needs, analysis of how people use knowledge in their work or social functions. ஸோ இது எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெர்டிக்கல் சீக்வன்சிங்கில் எப்படிலாம் அந்த கண்டென்ட்டை கொண்டு வராங்க அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு எதை கொண்டு வராங்க, என்ன ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி, ஓகே சயின்ஸா மேக்ஸா சோஷியலா, அது குரோனாலஜிக்கல் ஆர்டரில், ஓகே ஏ டு ஜியா ஜி டு ஏவான்னு இருக்கு இல்லையா. ஸோ ஏ டு ஜி அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டரில் அவங்க கொண்டு போகிறாங்க அந்த லேர்னிங்கை. அடுத்தது சைக்கலாஜிக்கல் பிரின்சிபல்ஸ், கொள்கைகள் என்ன, அது சைக்கலாஜிக்கல் லேர்னிங்கில் இருக்கும். அடுத்தது லேர்னர் இன்ட்ரெஸ்ட்டு, லேர்னருக்கு எது இன்ட்ரெஸ்ட்டு, எது தேவை, நீட்ஸ் என்ன, அனாலிசிஸ் ஆஃப் ஹவு பீப்புள், எப்படி பீப்புள் நாலேஜ் யூஸ் பண்ணுறாங்க for their work or social functionsங்கிறது. ஆர்டிகுலேஷன் போது vertical integration refers to the arrangement of the curriculum in such a way that relationships among topics in a given field of study or subject across grade or year levels are emphasized. If it vertical organization is present in the curriculum, unnecessary repetition of content and gaps in knowledge can be avoided. ஸோ ஆர்டிகுலேஷன் அப்படிங்கிற போது கரிக்குலமோட அரேஞ்ச்மெண்ட்டை தானே சொல்கிறாங்க. இன் சச் அ வே எப்படி இருக்கும்னா ரிலேஷன்ஷிப்ஸ் அமாங் டாபிக்ஸ், ஒரு டாப்பிக்கும் இன்னொரு டாப்பிக்கும் தொடர்பே இல்லாமல் கொண்டு வரக்கூடாது. எல்லா டாபிக்ஸ்க்கும் என்ன இருக்கணும், ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கணும். இந்த ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடினா சயின்ஸ்னால் சயின்ஸு அந்த மாதிரி சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்டோ அக்ராஸ் த கிரேட் இல்லைனா இயர் இல்லையா, எந்த லெவல் ஆஃப் எஜுகேஷன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அது வலியுறுத்தியும் இருக்கணும் அப்படிங்கிறது தான். வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் இஸ் ப்ரெசன்ட் இன் த கரிக்குலம். அன்னெசரி ரெப்படேஷன், தேவையில்லாத ரிப்பீட் பண்ணுறது, தேவையில்லாத கேப்ஸ் விடுறது, இடைவெளி விடுறது, இந்த டாப்பிக்கும் அந்த டாப்பிக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, கிரேட் 2 இங்கிலீஷ் டீச்சர்ஸ் கேன் கன்ஃபர் வித் இங்கிலீஷ் டீச்சர்ஸ் இன் கிரேட் 1 and 3 levels to find out where grade 2 English should start and end. grade 2 இங்கிலீஷ் டீச்சர் யார்கிட்ட கேட்டுக்கலான்னா, கிரேடு 1 இதுக்கு முன்னாடி என்ன படித்தாங்க, இதுக்கப்புறம் என்ன படிக்க போகிறாங்க இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்டில் இந்த பர்டிகுலர் சாப்டரில் அப்படிங்கிறது. அப்போ எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், எதில் நம்ம எண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த டீச்சருக்கு தெரியும். திஸ் ஆக்டிவிட்டி வில் எனேபிள் தீஸ் 3 groups of teachers to know each other's expectations as to pre-entry and terminal knowledge and skills pupils of English on these educational levels. ஸோ இதிலேருந்து பிள்ளைகளுக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த 3 groups ஆஃப் டீச்சர்ஸும் சேர்ந்து பண்ணுறதுனால ஸ்கில்ஸும் வளரும், அந்த லெவல்ஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு நாலேஜும் இதில் வளரும் அப்படிங்கிறது இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹரிசாண்டல் ஆர்கனைசேஷன், ஹரிசாண்டல் ஆர்கனைசேஷன் போது இப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்தது வெர்டிக்கல் ஆர்கனைசேஷன். ஹரிசாண்டல்ன்றது போது த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டாபிக்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, தீம்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, கோர்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, ஆஃபர்ட் அட் த சேம் பாயிண்ட் இன் டைம். Horizontal organization is concerned with the scope and horizontal integration. ஸோ இது எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, இந்த டாபிக்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, தீம்ஸு கோர்ஸு இது எல்லாமே அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் சேம் பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம கொண்டு போகிறோம். அதாவது ஸ்கோப் அப்படிங்கும்போது refers to the boundaries and or coverage of the curriculum in terms of breadth and depth. It answers questions like what topics, எந்த டாபிக்ஸை நீங்கள் கொடுக்க போகிறீங்க, இதுக்கு ஒரு பவுண்ட்ரி இருக்குது, இவ்வளோ தான் கற்றுக்க முடியும், இவ்வளோ தான் கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை இருக்கிறது இதுக்கு.
அப்போ எவ்வளோ டெப்த்தாக எவ்வளோ பிரெத்தாக இது வந்து இருக்கணும் அந்த டாபிக்ன்றது அப்படிங்கிறதான். இது எதுக்கு ஆன்சர் பண்ணுதுன்னா, எந்த டாபிக், என்ன தீமு, என்ன ஐடியா யூஸ் பண்ண போகிறோம், என்ன கான்செப்ட், என்ன பிரின்சிபல், என்ன தியரிஸ், வந்து எந்த ஃபார்ம் ஆஃப் நாலேஜ் நம்ம கொடுக்க போகிறோம், இதில் என்ன அவங்க ஸ்கில்ஸ் கற்றுக்க போகிறாங்க, என்ன காம்பிடன்சிஸ் அண்ட் என்ன ஆக்டிவிட்டீஸ் இந்த கிரேட் லெவலில் அவங்களால கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதுதான் ஹரிசாண்டல் இன்டெகிரேஷன். த வைட்டல் ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கோப் ஆஃப் த கண்டென்ட் இஸ் த சாய்ஸ் பிட்வீன் பிரெத் வித்தவுட் டெப்த் ஆர் டெப்த் வித்தவுட் பிரெத். ஸோ இதில் வைட்டல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற ஆழம் என்ன, அகலம் என்ன அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ அந்த ஆழம் வந்து அகலம் இல்லாமையோ, அகலம் வந்து ஆழம் இல்லாமலேயோ அந்த பாடங்கள், அந்த கண்டென்ட் என்ன படிக்க போகிறாங்களோ அது இருக்கக்கூடாது. ஒன் சொல்யூஷன் இஸ் டு மினிமைஸ் த டீச்சிங் ஆஃப் நாலேஜ் அண்ட் டொமைன். ஹூ, வென், வாட், வேர், ஹவு அப்படிங்கிற கொஸ்டின் வந்து இருக்கணும். அப்படி அதை வந்து மினிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இன் ஃபேவர் ஆஃப் திங்கிங் ப்ராசஸ் வை திஸ் அலவ் ஃபார் போத். அப்போ நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிவிட்டு ஒய்ன்ற கொஸ்டினை கொடுத்தீங்கன்னா பிரெத் டெப்த் ரெண்டுமே சேர்ந்து இந்த கரிக்குலமில் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஹரிசாண்டல் இன்டெகிரேஷன் அப்படிங்கும்போது ரெஃபர்ஸ் டு த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கண்டென்ட் பேஸ்ட் ஆன் த ரிலேட்டட்னஸ் ஆஃப் டாபிக்ஸ், தீம்ஸ், ஸ்கில்ஸ் ஆர் ப்ராசஸஸ் இன் ஆல் 2 or more subjects or courses in the same grade or year, semester or trimester. ஸோ ஹரிசாண்டல் இன்டெகிரேஷன், இன்டெகிரேட் பண்ணுறது, இந்த டாப்பிக்கை இதில் இன்டெகிரேட் பண்ணலாம். இந்த தீமை, அதாவது சயின்ஸையும் மேக்ஸையும் இன்டெகிரேட் பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரியும் அதே மாதிரியே செமஸ்டர் எக்ஸாம்ஸு, சப்ஜெக்ட்ஸு, கோர்சஸ்ஸு இது எல்லாத்தையுமே செமஸ்டர்லேயோ கிரேட் லெவல்ஸ்லேயோ கிளாஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரியோ அவங்க கொடுக்கலான்றது தான். Horizontal integration is accomplished by integrating separate subjects ஒன்றா ரிலேட் பண்ணி காமிக்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் arithmetic, geometry, statistics, algebra, mathematics in grade 1, 2, 3, 4 அண்டர் நியூ செகண்டரி கரிக்குலமில் அதை இன்டகிரேட் பண்ணி அதை ரிலேட் பண்ணி கொண்டு போகிறது தான் அடுத்தடுத்த கிரேட்ஸ்க்கு அப்படிங்கிறது. குளோபல் ஆர் பீஸ் எஜுகேஷன் கேன் பி a mini course that integrates lessons in science. நான் சொன்னேன் இல்லையா, சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்க்குறது. சயின்ஸில் என்ன, சயின்ஸும் மேக்ஸையும் எப்படி ரிலேட் பண்ணுறது, ஹிஸ்ட்ரி எப்படி அதில் கொண்டு வர்றது, பாலிட்டிக்ஸ் எப்படி அதில் கொண்டு வர்றது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்தும் இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு செகண்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் டு தேர்ட் ஸ்டாண்டர்ட் இதுக்கு ரிலேட்டடாகவும் நம்மளோட கோர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஹரிசாண்டல் இன்டெகிரேஷன். அதை எப்படி இன்டெகிரேட் பண்ணுறாங்க ஒன்றுக்கு ஒன்று அப்படிங்கிறது தான். இதோட அந்த டாபிக் முடிஞ்சது. அடுத்தது கரிக்குலம் டைமென்ஷன்ஸு. அதில் 6 டைமென்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் டு பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் டிசைனிங் த கரிக்குலம். ஓகே, என்ன 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கோப் என்ன, ஓகே, டைமென்ஷன்ஸில் ஸ்கோப் என்ன, இதனுடைய ஸ்கோப்பு, சீக்வன்ஸு, இன்டகிரேஷன், ஆர்டிகுலேஷன், பேலன்ஸ் என்ன, கண்டினியூட்டி என்ன அப்படிங்கிறது தான். ஸ்கோப் அப்படிங்கும்போது என்னது, ரெஃபர்ஸ் டு த வாட் ஆஃப் த கரிக்குலம், திஸ் subject matter and their width and depth. From this is derived the syllabi of the various subjects. Syllabus of each subject spells out and limits the areas of subject matter to be taught. The scope of the curriculum reveals the main topic activity. இது இதெல்லாம் தான் இருக்குது. மெயின் டாபிக் என்ன ஆக்டிவிட்டீஸ் இங்கே கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் அந்த ஸ்கோப் ஆஃப் த work, scope of the education or subject இல்லைன்னா கரிக்குலம். இந்த கரிக்குலமுடைய மெயின் ஸ்கோப் என்ன அப்படின்னா, அதோட டாபிக் என்ன, அதுக்கு தகுந்த ஆக்டிவிட்டீஸ் என்ன, அது எல்லாமே எப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் கரிக்குலம்லேயும் நம்ம இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதை ஷார்ட்டாக நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட் அப்படிங்கிற கொஸ்டின் நம்ம கேட்கும்போது இந்த கரிக்குலமில் அதில் வித் அண்ட் டெப்த்து வந்து சப்ஜெக்ட் மேட்டரில் இருக்கிறது வந்துடும் அப்படிங்கிறதான். அதே மாதிரி வேரியஸ் சிலபஸ் அதுலேருந்துலாம் நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. அதுக்கு என்ன லிமிட்டு, இது எப்படி நம்ம சொல்லித்தரணும் அப்படிங்கிறதையும் நம்ம கொண்டு வரோம். நம்ம வந்து படிச்சிருப்போம் காலேஜ், யூஜி, பிஜி எல்லாமே. அந்த பிஜி சப்ஜெக்டை கொண்டு போய் நம்மளால் எல்கேஜி, யூகேஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து திணிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதோட ஸ்கோப் என்ன, அந்த லிமிட் என்ன, அதோட நம்ம இருந்துக்கணும். அடுத்த சீக்வன்ஸ் அப்படிங்கும்போது ரெஃபர்ஸ் டு வென் ஆஃப் த கரிக்குலம் காம்பனன்ட்ஸ் இண்டிகேட்டிங் வாட் ஷால் ப்ரொசீட் வாட் அண்ட் வாட் ஷால் ஃபாலோ வாட். Curriculum components are sequentially arranged keeping in mind the principles of learning.
கரிக்குலம் காம்பனன்ஸுங்கிறது என்ன பண்ணியிருப்போம், வரிசைப்படி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அரேஞ்ச் பண்ணியிருப்போம். அதாவது எதை மைண்டில் வச்சுட்டு அப்படின்னா, கொள்கைகளை, லேர்னிங் பிரின்சிபல்ஸை நம்ம மைண்டில் வச்சுட்டு நம்ம இது கொண்டு வருவோம். இன் சப்ஜெக்ட்ஸ் லைக் மேத்தமெட்டிக்ஸ், கிராமர், லாஜிக்கல் சீக்வன்ஸ் இஸ் கிவன் இம்பார்ட்டன்ஸ். மேக்ஸோ ஒரு கிராமரோ இதுக்கப்புறம் தான் இது. இதுக்கு நீங்கள் சிங்குலர்னால் நீங்கள் வந்து எஸ் போடக்கூடாது, ப்ளூரல்னால் எஸ் போடணும். ரூல் இஸ் a ரூல். அப்போ அந்த லாஜிக்கல் சீக்வன்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சயின்ஸ்லேயும் கிராமர்லேயும் மேத்தமெட்டிக்ஸ்லையும் சயின்ஸ்லேயும் அதே தான். இன் ஹியூமனிட்டிஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸஸ் சைக்கலாஜிக்கல் நீட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் ப்ரெசிடென்ஸ். ஸோ இதில் ஹியூமனிட்டிஸ்லேயோ இல்லை ஜென்ரல் சயின்ஸ்லேயோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரெசிடென்ஸ் எடுத்துப்பாங்க. அதாவது அதுக்கு அடுத்தது என்ன, ஓகே இதை கொண்டு போகலாம், இதிலேருந்து இதை நம்ம மாற்றலாம் அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. The 4 fundamentals in arithmetic, addition, subtraction, multiplication and division should be taught before proceeding to teach fractions. Fractions நடத்துறதுக்கு முன்னாடி இந்த குழந்தைங்களுக்கு மேக்ஸில் அடிஷனோ சப்ராக்ஷனோ மல்டிப்ளிகேஷனோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களால ஃப்ராக்ஷன்ஸோ இல்லை ஆவரேஜஸோ இல்லை ஏரியாவோ கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான். Nature and difficulty level of the subject matter, learners' development stage or the psychological considerations in organizing the curriculum. So in the டெவலப்மெண்ட், லேர்னர்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கும்போது அது எதெல்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, அந்த எவ்வளோ டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருக்குது, அவங்களால படிக்க முடியுமா அந்த சப்ஜெக்ட் மேட்டரை, இது எல்லாத்தையும் கருத்தில் கொள்ளணும். த சீக்வன்ஸுன்றது ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்தது தான் இதுக்கு போகணும், அடிஷன் சப்ராக்ஷனுக்கு அப்புறம் தான் ஃப்ராக்ஷன் போகணுங்கிற சீக்வன்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். த ஆர்டர் ரொம்ப முக்கியம். இண்டிகேட்ஸ் ஆர்டர் ஆஃப் த நாலேஜ் சப்ஜெக்ட் கண்டென்ட் ப்ரெசென்டட் இன் த சப்ஜெக்ட் கரிக்குலம். ஸோ அந்த சப்ஜெக்ட் கண்டென்ட்க்கு இது கரிக்குலம்க்கு இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அடுத்தது இன்டகிரேஷன் போது இது எதில் போய் நம்ம இது பண்ணுறது. ஆஃப் த கரிக்குலம் இஸ் அ கொலாபரேஷன் ஆஃப் போத் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. அது நாலேஜும் எக்ஸ்பீரியன்ஸையும் கொலாபரேட் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அனுபவங்களையும் அறிவையும் நம்ம வந்து ஒன்றாக இணைப்பது அப்படிங்கிறது. தியரட்டிக்கல் கான்செப்ட்ஸ் ஆர் டு பி இன்டகிரேட்டட் வித் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் இன் டே டு டே லைஃப். ப்ராக்டிக்கல் ஒரு தியரியாகவே படிச்சுட்டு இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும், போர் அடிக்கும். அதில் ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன், அதாவது டே டு டே லைஃப்பில் நம்ம அதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் அதில் நம்ம என்ன பண்ணுறோம், இன்டகிரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதான் மீனிங். அதை வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். Practical work that are to be taken under each topic of the content area are to be spelled out clearly. So ப்ராக்டிக்கல் கண்டென்ட்டுன்றது, ப்ராக்டிக்கல் ஒர்க்குன்றது நம்ம ஒவ்வொரு டாபிக் நம்ம டீச் பண்ணும்போதும் அதில் ஒரு நம்ம ப்ராக்டிக்கல் இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். அது ரொம்ப புரிஞ்சிடும் பிள்ளைங்களுக்கு. அதை திருப்பி அவங்க படிக்க தேவையில்லை, அவங்களுக்கு ஈஸியாக அதை பண்ணிடுவாங்க. ரெஃபரன்ஸ் டு ப்ரீவியஸ்லி லேர்ன்டு இன்ஃபர்மேஷன் இம்ப்ரூவ்ஸ் லேர்னர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ப்ரீவியஸ்லி எனக்கு நான் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கேன், இதனால் எனக்கு இது தெரியும் அப்படிங்கிறத அவங்க கொண்டு வருவாங்க. இதுலேருந்து நமக்கு அந்த புரிதல் நமக்கு கிடைக்கிது. ஆர்டிகுலேஷன் அப்படிங்கும்போது ஆர்டிகுலேஷன் ஆஃப் த கரிக்குலம் இஸ் மோர் extended than its integrations. Articulation refers to the relationship that exists among the different parts of the curriculum structure at the particular standard or grade. This is synonymous with horizontal relationship or concurrent relationship. ஆர்டிகுலேஷனுங்கிறது எதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா இன்டகிரேஷனோட எக்ஸ்டென்ஷன்றம்போது என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கரிக்குலம் வந்து இருக்கும், எல்லாத்துக்கும் என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத இங்கே கொடுப்பாங்க. அட் த பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் இல்லைனா கிரேடில் இதுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது தான். திஸ் இஸ் எதுக்கு சினோனமஸ் அப்படின்னா ஹரிசாண்டல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம், இல்லைனா இதை கன்கரண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். இதில் 3 டைப்ஸ் ஆஃப் ஹரிசாண்டல் ரிலேஷன்ஷிப்ஸ்ன்னு இருக்குது. இதில் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது தான். while framing the syllabus, நீங்கள் சிலபஸை ஃப்ரேம் பண்ணும்போதே ஜாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தமிழ்நாடையும் சேர்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அண்ட் இட்ஸ் ரிசோர்ஸஸ் மே பி இன்க்ளூடட் இன் த ஜாகிரஃபி அண்ட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு இன் ஹிஸ்ட்ரி. ஸோ ஒரு ஹிஸ்ட்ரியில் நீங்கள் கொடுக்கும்போது அந்த சிலபஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணும்போதே தமிழ்நாடுவோட ஜாகிரஃபிக்கல் அந்த ஃபீச்சர்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது அது ப்ராக்டிக்கல் நாலேஜாக போகும். அது ஹரிசாண்டல் ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு தொடர்புடையதாக இருக்குது. Okay, in teaching languages, comparisons may be made between verses of poet Kamban Tamil and extracts from Milton's Paradise Lost.
by including them in the curriculum of standard 10th. ஸோ டீச்சிங் லாங்குவேஜஸ் டீச் பண்ணுறீங்க. இப்போ தமிழ் லாங்குவேஜ், இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு, ஹிந்தி, ஸோ ஆன் பிள்ளைங்க படிக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த டீச்சிங் லாங்குவேஜஸ் டீச் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், போயட்டு ஒருத்தர் இருக்கார், அவர் கம்பன், அவருடைய வார்த்தைகள் இதெல்லாம் அப்படின்னு தமிழில் நம்ம சொல்லும்போது, அதே சமயத்தில் அவங்களுக்கு எதை வந்து மில்டன்ஸ் பேரடைஸ் லாஸ்ட் அப்படிங்கிறதையும் நீங்கள் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி நீங்கள் சொல்லும்போது, அதாவது அது இங்கிலீஷையும் சேர்த்து கொண்டு வர்றது இல்லையா. ஸோ இது தமிழ் லாங்குவேஜ், அது இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரெண்டுத்தையும் தொடர்புடையதாக இருக்குது. அப்போ அதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படிங்கிறது தான் 10th ஸ்டாண்டர்ட் கரிக்குலமில். some topics are found both in physics and chemistry. ஃபிசிக்ஸையும் கெமிஸ்ட்ரியும் ஒரே டாபிக் இருக்கலாம் இல்லையா, டு பி ஸ்டடி இன் த சேம் இயர். இது அந்த மாதிரி இருக்கும்போது அதை நம்ம கரெக்டாக நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். அதில் 3 kinds இருக்குது, டைப்ஸ் இருக்குது. அரேஞ்சிங் த contents chosen for the curriculum in different subject heads and that too adhering to the principle of correlation, that is to follow interdisciplinary approach in arranging concepts selected for the curriculum. ஸோ இன்டர்டிசிப்ளினரி, ஓகே இந்த கான்செப்ட் இந்த டாப்பிக்கும் ஒன்றா இருக்குது, இதுவும் ரிலேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதான் இதில் இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச் அப்படிங்கிறது. அதை நம்ம அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிறதும். இன்டகிரேட்டிங் தியரட்டிக்கல் கான்செப்ட்ஸ் வித் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். அதே மாதிரி தியரி கான்செப்ட்ஸை எதோட இன்டகிரேட் பண்ணிக்கலாம், ப்ராக்டிக்கல் கான்செப்டோட, அதாவது டே டு டே லைஃபோட நம்ம வந்து அதை இன்டகிரேட் பண்ணி காமிக்கலாம். ரிலேட்டிங் த டீச்சிங் பாயிண்ட்ஸ் வித் லோக்கல் கம்யூனிட்டி. நீங்கள் என்ன ஏதோ ஒன்று சொல்லி தரீங்கன்னா, ஓகே கிளென்லினஸ் இஸ் பெஸ்ட் டு நெக்ஸ்ட் டு காட்லினஸ் அப்படிங்கும்போது நம்ம சமூகத்தில் பாருங்கள், நம்ம கம்யூனிட்டியில் பாருங்கள், இதெல்லாம் க்ளீன் ஆகாமல் இருக்குது, இதை நம்ம சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க சொல்கிறது தான். எக்ஸாம்பிள், விசிட்டிங் நியர்பை பேர்ட் சாங்சுரி வைல் டீச்சிங் அபவுட் பேர்ட்ஸை பற்றி டீச் பண்ணும்போது பேர்ட் சாங்சுரிக்கு கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம காமிக்கும்போது அது இன்டகிரேட் பண்ணுறாங்க இல்லையா, அது ப்ராக்டிக்கல் நாலேஜோடு வந்து சேர்ந்து வருது. விசிட்டிங் நியர்பை மியூசியம் வைல் டீச்சிங் அபவுட் ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன். ஸோ ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷனை பற்றி சொல்லும்போது மியூசியமில் பாருங்கள், இது காந்திஜி யூஸ் பண்ண ஸ்டிக்கு, கண்ணாடி, அவங்க யூஸ் பண்ண இது என்ன அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிறதாம். Thus, interdisciplinary approach in teaching is integrating theory with the practical applications in life and relating the lessons with community life are the 3 ways of ensuring horizontal relationships. ஸோ ஹரிசாண்டல் ரிலேஷன்ஷிப்புங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸை நம்ம அதாவது எல்லாத்தையும் நம்ம ஒன்றிணைந்து நம்ம டீச் பண்ணுறது, அதாவது தியரியை ப்ராக்டிகல்ஸ், அதாவது டே டு டே லைஃப்பில் நம்ம இன்டகிரேட் பண்ணி காமிக்கிறது. எல்லா லெசன்ஸுமே அப்படி இருந்தால் கம்யூனிட்டி லைஃபோடு சேர்ந்து இருக்கிறது தான் அப்படிங்கிறாங்க. கண்டினியூட்டி அப்படிங்கிறபோது இட் ரெஃபர்ஸ் டு another kind of correlation on in the curriculum, while articulation or horizontal correlation refers to the relationship among the contents. கண்டென்ட்டுக்கு ரிலேட் பண்ணி ஒன்றுக்கு ஒன்று நம்ம ரிலேட் பண்ணி காமிக்கிறது தான் என்னது ஆர்டிகுலேஷன்றது. வெல் ஆர்டிகுலேஷன் ஆர் ஹரிசாண்டல் கார்லேஷன், ஆர்டிகுலேஷன்னு சொல்லலாம், ஹரிசாண்டல் கார்லேஷன் சொல்லலாம். இது எதுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸை சொல்லுது, கண்டென்ட்ஸ்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் அட் அ பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா கிரேடில் இருக்க சப்ஜெக்ட்ஸை வச்சு. வேர்ட்டிக்கல் கார்லேஷன்னா என்னது, கண்டென்ட்ஸ் அக்ராஸ் அதை சீக்வன்ஸ் வரிசைப்படுத்துறதுல இருக்குது, கிரேட்ஸுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு இது, செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு இது அப்படிங்கிறது. ஆனால் அது என்னது, கண்டென்ட்டை தொடர்புடையது. In other words, contents in a higher class are strengthened by relating them with the O's in the middle, in the immediately lower classes. ஸோ லோவர் கிளாஸஸ்லேருந்து அப்படியே போகுது இல்லையா ஹையர் கிளாஸஸ்க்கு அடுத்தடுத்து, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. Example, what is learned in science in the 9th standard may be related to what should be learned in science in the 10th standard. 9th ஸ்டாண்டர்டில் படிக்கிற சயின்ஸ் வந்து 10th ஸ்டாண்டர்டில் என்ன படிக்க போகிறாங்களோ அதை ரிலேட் பண்ணி இருக்கிறது தான் வந்து அதை சொல்கிறாங்க. திஸ் இஸ் கால்ட் வெர்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஆஃப் கண்டென்ட்ஸ். ஸோ as to maintain கண்டினியூட்டிங்கிறது வேணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறாங்க. 9th ஸ்டாண்டர்டில் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதையே நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படிக்கணும், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது, ரிலேட்டட் டு கண்டினியூட்டி. இதுதான் கண்டினியூட்டிக்கு இது. ஆர்டிகுலேஷன் அண்ட் கண்டினியூட்டி ரெண்டுமே மியூச்சுவலி ரிலேட்டட் தான். அந்த ஃபார்மர் இஸ் ரெஃபர்ஸ் டு அஸ் ஹரிசாண்டல் ஆர்டிகுலேஷன்னு சொல்லலாம், இல்லை லேட்டர் இதை வெர்டிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படின்னும் சொல்லலாம்.
ஃப்யூச்சர் லைஃப், ஹையர் எஜுகேஷன் இருக்கும், ஹையர் செகண்டரி இருக்கும், அதுக்கப்புறம் செகண்டரி வருது, அதுக்கப்புறம் எலிமெண்ட்ரி ஸ்கூலு, அப்புறம் ஹோம். அதாவது வீட்டில் இருக்க குழந்த அதுக்கப்புறம் எது போகுது, எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு, எல்கேஜி யூகேஜிக்கு, அடுத்தது செகண்டரிக்கு போகுது, அடுத்தது ஹையர் செகண்டரிக்கு போகுது, ஹையர் எஜுகேஷன்ஸ் யூஜியோ பிஜியோ அப்படி போகிறது. ஃப்யூச்சர் லைஃப் அடுத்தது அவங்களுக்கு இதிலேருந்து இருக்குது அப்படிங்கிறது தான். இதில் கண்டினியூட்டி இருக்கா, வெர்டிக்கல் கரலேஷன்றது இதுதான் வெர்டிக்கல் கரலேஷன் அப்படின்றாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இப்படி போகிறது. ஹாரிசான்டல் காரலேஷன்றது இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா கரண்ட் கம்யூனிட்டி லைஃப் அப்படின்றத கொடுக்குறாங்க. அடுத்தது பேலன்ஸுங்கும் போது என்னதுன்னா ரெஃபரன்ஸ் டு அசைனிங் இம்பார்ட்டன்ஸ் டு த டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த கரிக்குலம் இன் டர்ம்ஸ் ஆஃப் அலாட்மெண்ட் ஆஃப் டைம் ஆர் கிரெடிட் டு பி scored by pupils. Too much time should not be allocated to one subject of study or activity in the curriculum and the expense of the other subjects or programs. ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் இப்போ பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கு மட்டுமே நிறைய நேரம் எடுத்து நம்ம மேக்ஸே சொல்லி கொடுத்துட்டு இருந்தால் எல்லா சப்ஜெக்ட்லேயும் எல்லா குழந்தைங்களும் எப்படி முன்னேறுவாங்க. ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது தான் இங்கே பேலன்ஸுன்றதை கொடுத்துருக்காங்க. Example should emphasize be on the subject or on the child. நம்ம சப்ஜெக்டை வலியுறுத்தி இருக்கணுமா இல்லை குழந்தைய வலியுறுத்தி இருக்கணுமா? It is not a case of either or but deciding what is the most effective balance point between these two views. இந்த ரெண்டு வியூஸுக்கும் நடுவில் எல்லாமே எப்படி இருக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கணும். இந்த ஃப்ரேஸ் ப்ராப்பர் பேலன்ஸ், ப்ராப்பர் இஸ் அ வேல்யூ judgment and springs from one's philosophy. ஸோ ரெண்டு பேரோட வியூஸ் இருந்தாலும் அது ரெண்டுமே ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணப்படணும். அது வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கணும் ஒருத்தருடைய ஃபிலாசபியை பொறுத்து. த ப்ராப்ளம் ஆஃப் பேலன்ஸ் ஹேஸ் 2 dimensions. ஓகே, பேலன்ஸ்க்கு 2 dimensions இருக்கா. ஒன்று ஸ்ட்ரக்சராக இருக்கணும், இல்லை ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கரிக்குலம், இல்லைனா இன்க்ளூஷன் ஆஃப் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் த கரிக்குலம் தட் மேக் இம்பேக்ட் ஆன் எவ்ரி பீப்புள். இது ரெண்டுத்தை பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது மீனிங் ஆஃப் நாலேஜ் ஆர்கனைசேஷன் ஆர் கண்டென்ட் ஆர்கனைசேஷன்னு சொல்லுவாங்க. ஒன்று நாலேஜ் ஆர்கனைசேஷன் இல்லைனா கண்டென்ட் ஆர்கனைசேஷன். இதில் எது ரெஃபர் பண்ணுதுன்னா ஆர்டர்லி மீனிங்ஃபுல் சீக்வென்சிங் ஆஃப் தி சப்ஜெக்ட் மேட்டர். ஒரு சப்ஜெக்ட் மேட்டரை நம்ம ஆர்டராக இதுக்கு அடுத்தது இது அப்படின்றத கொண்டு வராது. அதே மாதிரி அர்த்தம் உள்ளதாகவும் அது இருக்கணும். ஆர்டர்லி இல்லைனா மீனிங்ஃபுல், ஃபெசிலிட்டேட்டிங் பீப்புள்ஸ் ஈஸி லேர்னிங் அண்ட் டீச்சர்ஸ் எஃபெக்டிவ் ப்ரெசன்டேஷன். அது மாதிரி இது எதை ஃபெசிலிட்டேட் பண்ணுது, குழந்தைங்களுடைய கற்றலை எளிமைப்படுத்துறதுக்காகவும் அது எஃபெக்டிவாக இருக்கிறதுக்காகவும் இது உதவுது அப்படிங்கிறது தான். அடுத்தது ஃபார்ம்ஸ் ஆஃப் நாலேஜ் இன்க்ளூடட் இன் சோஷியல் எஜுகேஷனில் ஃபார்ம்ஸ் ஆஃப் நாலேஜ் என்ன, இதில் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நாலேஜ் இருக்குது. இதை பிரிக்கலாம் அப்படிங்கிறாங்க 2 வகையாக. ஒன்று டிசிப்ளினரி நாலேஜ், இன்னொன்று நான் டிசிப்ளினரி நாலேஜ், இல்லைனா ஸ்பெசிஃபிக் ஏரியா நாலேஜ் அப்படின்றது. டிபெண்டிங் அப்பான் த வேஸ் ஆஃப் அக்வயரிங் நாலேஜ் டேக்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். ஒன்று சென்சரி நாலேஜ், இன்னொன்று எக்ஸ்பீரியன்ஷியல், இன்னொன்று டெமான்ஸ்ட்ரேட்டிவ், இல்லைனா லாஜிக்கல் நாலேஜ் என்று இது வகைப்படுத்தப்படுறது. அதே மாதிரி இன்ட்யூட்டிவ், அது ரிவீல்டு, அது டிஜிட்டல் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 டைப்ஸாக இது இருக்குது. ஓகே, ஆண்டர்சன் டாக்ஸ் அபவுட் 4 forms ஆஃப் நாலேஜ் விஸ் பர்சனல் நாலேஜ், கன்செப்ஷுவல் நாலேஜ், ப்ரொசீஜரல் நாலேஜ், மெட்டாகாக்னிட்டிவ். இந்த ஆண்டர்சன்றவர் 4 டைப்ஸ் ஆஃப் நாலேஜை மட்டும்தான் அவர் சொல்கிறாரு. அதாவது அது பர்சனல் நாலேஜாக இருக்கலாம், இல்லை கான்செப்ஷுவல் நாலேஜாக இருக்கலாம், இல்லை ப்ரொசீஜரல் இல்லைனா மெட்டாகாக்னிட்டிவாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஹர்ஸ்ட்ன்றவர் ஆர்கியூட் தட் தேர் ஆர் 7 distinct forms of knowledge, each with its own unique concepts, distinctive logical structures, testability against experience and unique methods of testing. இதில் அந்த ஹெஸ்ட்ன்றவர் என்ன சொல்கிறாருன்னா 7 ஃபார்ம்ஸ் இருக்குது. அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்கல் சயின்ஸு, நம்ம சயின்ஸு தான் அப்படி சொல்லுவாங்க, பயாலஜிக்கல் சயின்ஸு, ஃபிசிக்ஸு இதெல்லாம் சேர்த்துட்டு அது பயாலஜிக்கல் சயின்ஸ்னால் பயாலஜி, சோஷியல் ஸ்டடீஸ், ஹியூமன் சயின்சஸ், லாங்குவேஜ், லிட்ரேச்சர், ஃபைன் ஆர்ட்ஸ், கிராஃப்ட்ஸ், ஃபிலாசபிக்கல் அண்ட் ஆன் moral knowledge அப்படிங்கிறது. ஹிஸ்ட்ன்றவர் himself dropped philosophy and moral knowledge from the list of forms of knowledge to be included in social education. சோஷியல் எஜுகேஷனில் இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணப்படணும் அப்படிங்கிறத தான் அவர் சொல்கிறாரு. இன்க்ளூட் பண்ணப்படணும், ஆனால் 6 ஃபார்ம்ஸ் மட்டும் போதும். எது மட்டும் வேணான்றாருன்னா ஃபிலாசபி வேணான்னு சொல்கிறாரு. ஓகே, ஃபிலாசபி அண்ட் moral knowledge தேவையில்லை அப்படிங்கிறாரு.
ஃப்ரம் த லிஸ்ட். ஓகே, ஸோ 6 ஃபார்ம்ஸ் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறார், 4 ஃபார்ம்ஸ் ஆஃப் நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறாரு. ஸோ ஒருத்தரும் ஒரு சொல்கிறாங்க. ஸோ ஃபார்ம்ஸ் ஆஃப் நாலேஜுன்றது இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்கலாம். அடுத்த டாபிக் 6th டாபிக்லேருந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.